பண்ணிடுறாங்க. அவங்களுடைய சேனல்களில் சென்னையில் வெள்ளம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பொய் பரப்புகிறாங்க. ஆனால் வட சென்னையில் முழங்கால அளவுக்கு தண்ணி கட்டியிருக்கு ஏகப்பட்ட இடத்துல. அதே மாதிரி ஆட்டோக்கள் நகர முடியல. பஸ்ஸு ஆட்டோவை தள்ளி ஹெல்ப் பண்ணுது, அந்த அளவுக்கு வெள்ளம். ஏன்னா பஸ் உயரமானது, ஆட்டோ கொஞ்சம் குட்டையாக இருக்குது. ஆட்டோவுக்கு அந்த அந்த தளம் இருக்குல்ல, டிரைவர் உட்கார்ற தளம் வரைக்கும் போயிருக்கு. இது நீங்கள் காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே இல்லாத மாதிரி சில வாடகை வாய்கள், சில கூலிகள், அதாவது யூடியூப் கூலிகள் இந்த மாதிரிலாம் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சென்னையில் எதுவுமே வெள்ளம் வராத மாதிரியும் அது எல்லாமே முன்னெடுப்பு பண்ணி தடுத்த மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இன்னைக்கு வலைவலிகளில் பல்வேறு இடங்களில் வட சென்னை பகுதியில் வெள்ளம் முழங்கால் அளவுக்கு போயிருக்கு. குண்டும் குழியுமான சாலையாக மாறி இருக்கு. இப்போ இதுதான் நிதர்சன உண்மை. இது எதுவுமே இல்லாத மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த போயஸ் கார்டன் பகுதிகளிலையும் கோபாலபுரம் பகுதிகளிலையும் வெறும் ரோடு நல்லா இருக்கிற ரோடை காட்டுறாங்களே தவிர வெள்ளம் போன பகுதியில் காட்டலை. அதே மாதிரி ஆட்டோ வெள்ளத்தில் சிக்குது, அது மேலே ஏற முடியல. ஒரு பஸ் ஆட்டோ டிரைவர் பேசி பஸ் டிரைவர் ஹெல்ப்பில் அந்த ஆட்டோவை தள்ளிட்டு போகிறாங்க. நீங்கள் இந்த ஏற்கனவே அந்த வலைவலிகளெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி குடும்பமாக டக்கரில் ஏறி பயணிக்காங்க மக்கள். வேறு எடுத்து மாற்று இடத்துக்கு பயணிக்காங்க. வயதான பெண்கள் பயணிக்காங்க. சிறு பிள்ளைகள், பெண் குழந்தைகள்லாம் பார்க்குறதுக்கே பரியமாக இருக்குது. பெரியவங்க, பெரிய 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 ஆளுங்க அவங்களே வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்திருக்குன்னு சொல்லி பள்ளமான பகுதியில், அந்த பகுதியிலலாம் இவங்க போய் எடுக்கலை. என்ன காட்டுறாங்கன்னா அரசு சீரிய முறையில் செய்யுதுங்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு என்னன்னா புயல் பாண்டிச்சேரிக்கு நகர்ந்து போயிட்டதாகவும் அதனால வெள்ள சேதம் தடுக்கப்பட்டதான் சொல்றாங்க. வெஞ்ச மலைக்கு என்ன முன்னெடுப்பு நடத்திருக்காங்க? போன வருஷம் அந்த மாதிரி தான் வெள்ளம் வரும்போது அதுக்கு ஒரு பொய்ச்சாக்கு சொல்லி வெள்ளத்தில் இல்லாத பகுதிகள் எல்லாம் அவங்க காட்டி இது பண்ணாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்க முன்னெடுத்தாங்க. வெள்ளத்தில் அண்ணன் சீமானவர்களே இறங்கி அவங்களுக்கு எல்லா பொருள்களும் கொடுத்து அந்த உதவி பண்ணாங்க. அப்பையும் அந்த அந்த டயத்துலையும் போன வட்டம் வந்த புயல் பாதிப்புலையும் அவங்க எதுவுமே பண்ணல. இது மக்களை ஏமாற்ற ஒரு செயலாக தான் இருக்கு. இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும். இவங்க என்னைக்குமே ஒரு உண்மை செய்திகளை பரப்புறதுக்கு இவங்க தயார் இல்லை. எல்லாமே பொய் சொல்றது, இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைச்சா அதை வச்சு கலாய்க்கிறது, இப்படியே தான் போகுது சில வலைவலிகள் பக்கங்கள்ல. இதெல்லாம் நம்ம எப்படி இதெல்லாம் ஒரு உண்மைக்கு புறம்பா சொல்றாங்கன்னு தெரியல. இருக்கிறத சொல்லிட வேண்டியானே. அப்போதான் அரசு அலுவலர்கள் தெரியும், அதை முன்னெடுத்து நல்ல ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அரசு அலுவலர்களுக்கு ஆளுங்கட்சியை சார்ந்த ஊடகமே ஒரு உதவி செய்யலாம் இல்லையா? ஐயா இந்த இடத்துல இந்த மாதிரி தண்ணி கட்டி இருக்கு, அதுக்கு என்னன்னு பாருங்க என்று அவங்களும் செய்யலாமே. அவங்க போட்டு காட்டினதெல்லாம் சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஆக்ட் பண்றது. வெள்ள நாங்கள் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் தடுத்துட்டோம் செஞ்சிட்டோம் சொல்றது. கேட்டா மத்திய சர்க்கார் எங்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்க மாட்டேங்குங்கிற ஒரு பொய் சாக்கு வேற சொல்றது. சமீபத்தில் போன வட்டம் கூட புயல் வெள்ளத்தில் ரொம்ப பாதிப்பாச்சு. அப்போ எதுவுமே செலவு பண்ணல. 400 கோடி வேணும், 800 கோடி வேணும்லாம் தமிழ்நாடு சர்க்கார் கேட்கு, அரசு கேட்கு. ஆனால் மத்திய சர்க்கார் கொடுக்கலாங்கிற ஒரு பொய் சாக்கும் சொல்லுது. இது பொய்யா மெய்யான்ட்டு நமக்கு தெரியாது. இது உண்மையா? அதாவது மத்திய சர்க்கார் வெள்ள நிவாரண பணிகளுக்கு எதுவுமே ஒதுக்கீடு பண்ணல தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்றது, இவங்க சொல்றது பொய்யா? இல்லை மத்திய நிதி மந்திரி அம்மா தன்னுடைய பேட்டியில் சொல்றாங்க, நாங்கள் ஏற்கனவே இத்தனை கோடி ஒதுக்கியிருக்கோம், நீங்கள் கேட்ட அளவுக்கு கொடுக்க முடியாது. இந்த நிதி நிலைமை வச்சு தான் நாங்கள் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் சரத்து நீங்கள் சொன்னீங்களோ அதை வச்சு அதுக்கு தக்கனதான் நாங்கள் கொடுக்க முடியும். ஏற்கனவே நாங்கள் கொடுத்த பணம் என்ன ஆச்சுன்னு சொல்லி அம்மா நிர்மலா சீதாராமன் நிதி மந்திரி அவங்க தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு பதில் இல்லை. தமிழ்நாடு சர்க்கார் சார்பில், தமிழ்நாடு அரசாங்க சார்பில் எந்த பதிலுமே கொடுக்கல. இப்போ இத்தனை கோடி வாங்கியிருக்கோம், இத்தனை கோடி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, இத்தனை கோடி செலவு இருக்குது, இப்போ பற்றாக்குறையாக இருக்குது, மறுபடியும் தாங்கிறத சொல்கிறது கிடையாது. எந்த கணக்கு காட்டாமல் நாங்கள் எப்படி ரூபா கொடுக்க மறுபடியும் அப்படி சொல்லி நிதி மந்திரியே சொல்றாங்க. அப்ப எந்த லட்சணத்துல இருக்கு பாருங்க. இப்ப யார் சொல்றது பொய், யார் சொல்றது உண்மை யாருக்கு தெரியும்? அந்த வர்ண பகவானுக்கு தான் தெரியும் எது உண்மைங்கிறது. இப்படியே தான் இவங்களுடைய பணிகள் போய்கிட்டு இருக்கே தவிர ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவுமே நடக்கலைங்கிறது தான் நிதர்சன உண்மை. ஆனா இது இப்படியே இருந்தா, இப்படியே இன்னும் வருங்காலத்தில் இருக்கிற புயல் வரும்போது இப்படியே இவங்க அரசு நிர்வாகம் இருந்தா, அல்லது இன்னொரு 5 ஆண்டுகள் இவங்க இருந்தா இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் பார்த்துக்கோங்க. நாடா இருக்காது, நாடு சுடுகாடாயிருங்கிறது தான் உண்மை. இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஒரு பொய்யான தோற்றத்தை ஏன் உண்டு பண்ணணும்?
அந்த அம்மா பேர்ல ஜெயலலிதா அம்மா அவங்க ஆட்சி காலத்துல இப்படிதான் ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாமே பண்ணாங்க. வெளியூர்கள்ல இருந்து எவ்வளவோ நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வச்ச போது கூட தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த அம்மா பண்ணாங்க. அதையும் அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குறை சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க தானே அரியணையில் ஏறி நிர்வாகம் பண்றாங்க. ஏன் அது நல்லது பண்ண வேண்டியதானே? அவங்க பண்ணாதானே இவங்களும் செய்யறாங்க. பொய் தோற்றம் எதற்கு? எதற்காக ஐயா பொய் தோற்றம்? இந்த வடசென்னை பகுதி மக்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இப்ப எவ்வளவு சங்கடப்படும் அவங்களுக்கு. அந்த அன்றாட வாழ்வுகள் பாதிக்கு ஒரு ஒரு அன்றாட வேலைகள் அவங்களால செய்ய முடியல. அப்படிங்கும்போது இந்த மாதிரிலாம் ஒரு இந்த கூவிகள், அதாவது இந்த இந்த காசுக்காக ரூபாய்க்காக கூவுற திமுக உள்ளிட்ட திராவிட இயக்க கூலிகள் வந்து என்னைக்குமே உண்மை சொன்னது சரித்திரம் கிடையாது. இப்படியே தான் டிவோட் பண்ணியே பேசிக்கிட்டு இருப்பான், ஓட்டிக்கிட்டு இருப்பான். யூடியூப்ல இல்லை, உண்மையான நியூஸ் போடுங்கன்னு கேட்டுக்கிறோம். அதுதான் நாட்டுக்கும் நல்லது, நமக்கு நல்லது. அதுதான் உண்மையான அரசியலும் கூட. ஏன்னா எதுல எதுல அரசியல் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். இந்த வெள்ள நிவாரணத்திலையும் நிவாரண தொகுதி பங்கீடு குழுக்களையும் வெள்ள மீட்பு பணிகளையும் அரசியலுங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய கருத்து. ஆனா அவங்க அப்படி நடக்கலையே. இதெல்லாம் மக்கள் நீங்க தான் பார்க்கணும். வணக்கம்.